எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்டபிலிஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவு முக்கியமா யாருக்கு அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்காகத்தான். ப்ளஸ் உங்களுடைய மெசேஜஸ் அண்ட் தென் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ண முடியுது, ஒரு சில பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. அதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு நான் தரேன். சரிங்களா? சார், டிஎன்பிசி குரூப் 2 மெயின் ரிசல்ட் பொங்கலுக்கு முன்னாடியே வந்துருமா சார், இல்லை பொங்கலுக்கு அப்புறம் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது என்ன கேட்டிங்க அப்படின்னா, இன்னும் 2 நாள் நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிடும். ரைட்டுங்களா? இப்போ இன்னைக்கு வெனஸ்டேங்க, டெஸ்ட் ஃப்ரைடே. ஓகேங்களா? அதாவது நான் முந்தானேத்து வீடியோ பதிவு கொடுத்துட்டேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் வந்துருந்துச்சு நமக்கு. சார், அப்போ இந்த வாரம் எதிர்பார்க்கலாமா, இந்த மாசத்துக்குள்ள எதிர்பார்க்கலாமா சார், இல்லை அடுத்த மாசம்லாம் போயிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ மை பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு முன்னாடியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னாங்க, இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இப்போ பொங்கல் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு நியூ இயர் மாதிரி. ஓகேங்களா? இப்போ நியூ இயருங்கிறது ஜனவரி 1 தான், அது ஒரு நியூ இயர். எனக்கு இதுவும் ஒரு நியூ இயர் மாதிரி தான். ஏன்னா இப்போ குரூப் 2 ரிசல்ட்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் விடுறாங்கன்னு வச்சுக்காங்க. இப்போ நான் என்ன வச்சு யாரையும் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோனா, இப்போ நான் என்ன வச்சு நான் சொல்றேன். இப்போ குரூப் 2 எழுதிக்கிற ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, இப்போ மெயின்ஸ் கிளியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மெயின்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கு கிளியர் ஆச்சு அப்படின்னா நான் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துப்பேன். எனக்கு கிளியர் ஆகல அப்படின்னா நான் ஒன்றும் வரி பண்ணிக்க மாட்டேன். ஓகே, தை பிறந்தாலும் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி. ரைட், ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இதுலயே இருக்கலாமா? ரைட், ஓகே. நம்ம கொஞ்சம் மார்க்ல போயிருக்கு, இப்போ அடுத்து திரும்பி ட்ரை பண்ணலாமா? இல்லை ஒர்க் போய் சைடு பை சைடு ட்ரை பண்ணலாமா? இல்லப்பா இது எனக்கு வரலப்பா, விட்டுலாம்ப்பா, விட்டுட்டு எனக்கு நமக்கு வேற என்ன திறமை இருக்கும், நமக்கு வேற என்ன விஷயங்கள் இருக்கும், அது போலாமா? எனி ஒன். ஓகேங்களா? நின்றுட மாட்டேன் அதே இடத்துல. அச்சோ போச்சே அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் அதுக்கு நேரமே கிடையாது. வருத்தப்படுறதுல நேரமே கிடையாது. அடுத்து என்ன, அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? என்ன பொறுத்து இருக்கும். ஒரு லைஃப் ஓட இட்ஸ் ஷார்ட் டியூரேஷன். ஓகேங்களா? ஒரு செகண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்துச்சா ரைட், அடுத்து என்ன, வரலையா ரைட், அடுத்து அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு நேரம் நமக்கு கிடைக்குது, இந்த பொங்கல் டேஸ். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணுவேன், ரெஃபார்ம் பண்ணிக்குவேன் நான். ஓகேங்களா? அதனால ஆனா அதுவே இப்ப பொங்கலுக்கு அப்புறம் வர மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இப்ப பொங்கல் அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு சூப்பர் செலிப்ரேஷன், அது ஒரு நல்ல ஒரு இதாவே நமக்கு பாசிட்டிவ்ஸா போயிடும். பொங்கல் அப்புறம் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன வச்சு நான் சொல்றேன். இப்போ எனக்கு வந்து இது ஒரு மாதிரியா இருக்கும். கிளியரஸ்னா ஓகே, இல்லை கொஞ்சம் அதனால தான் எதுவாக இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு முன்னாடியே வரணும் என்பது ஒரு ஒரு கோரிக்கையாகவும் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். சரிங்களா? அதுவும் இல்லாமங்க, இப்போ பொங்கலுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், ஓகே, எழுதியாச்சு, நம்ம எழுதிட்டோம், ரிசல்ட் வந்துதான் ஆகணும். ஏதோ இனி ஒன் ரிசல்ட் வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறப்ப ரைட், ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயா இருக்கும் பசங்களுக்கு. நான் என்ன அப்படின்னு நினைக்கிறேன். அது பொங்கலுக்கு அப்புறம்னா, அப்போ பொங்கலுக்கு அப்புறம் வரைக்கும் நம்ம நிம்மதியா கொண்டாடலாங்க. புரியுதுங்களா? இப்போ ரிசல்ட்ஸ் குரூப் 2 மெயின்ஸ் விட்டுட்டாங்க அப்படின்னா நிம்மதியா நல்லா பொங்கல் கொண்டாடுவேன் நான். ஓகேங்களா? நான் யாரையும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், நான் என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அதுதான் நல்லது. சரிங்களா? அதனால அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து, சார் எனக்கு வந்து ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, சார் எனக்கு எந்த அப்டேட்ஸ் போட்டாலும் இந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்துருச்சு அப்படின்னே பார்க்க வேண்டியதா இருக்கு சார் அப்படின்ட்டு. அதாவது நம்ம எழுதியாச்சு, தேர்வு எழுதியாச்சு, அதுக்கான ரிசல்ட் விட்டுதான் ஆகணும், அது வந்துதான் ஆகும். என்ன எழுதியிருக்கோமோ அதுதான். அது என்னத்துக்கு ஃபீலிங்கு, என்னங்க இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, என்ன எழுதியிருக்கோமோ அதுதான். சரிங்களா? அது பெட்டர். நான் ஆல்ரெடி பல வீடியோ பதிவுல சொல்லிட்டேன். பிளான் பி அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. அது அது ஒன்று தாங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு முன்னாடியே இப்போ ஒன்றாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. சரிங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லா கமெண்ட்ஸ், உங்களோட மெசேஜ் எல்லாமே வச்சு தான் சேர்த்து கொடுத்து அந்த வீடியோ போகுது. ஏன்னா ஒன்னொன்றுக்கும் நம்ம தனி வீடியோ போய் கொடுத்தா பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு போராக இருக்கும். அப்புறம் எனக்குமே நான் ஒரே விஷயம் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ போய் நான் வந்து ரிசல்ட் வந்த பிறகு தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். பட் இது ஒரு கோரிக்கையாகவும் இருந்துட்டோம். பொங்கலுக்கு முன்னாடி வந்தா அது நல்லது, சிறப்பான விஷயம். சரிங்களா? சந்தோஷமா கொண்டாடலாங்க பொங்கல். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சுன்னா, கிளியர் ஆச்சுன்னா அவ்வளோதான், சூப்பர். இல்லை கிளியர் ஆகும், எல்லாமே வேற லெவலாக இருப்பீங்க. மெயின்ஸ் ரிசல்ட் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க. நம்ம இவ்வளோ விஷயங்கள் செய்து நம்ம பட்ட கஷ்டத்துக்காக ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி தான். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ பார்த்துக்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய கோரிக்கை, நீங்கள் ஏதாவது வந்து கோரிக்கை வைக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ பதிவு பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ